வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம்மினூடாக சுயாதீன செய்தி பார்வையில் இணைந்து கொள்ள முடியும். இன்று மே மாதம் 30 புதன்கிழமை. இன்றைய நாளேடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் பற்றிய விரிவான விளக்கங்களை தருவதற்காக எம்மோடு இணைந்து கொண்டார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் MS இர்ஃபான். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் மூர்த்தி. இன்றைய தினமும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய தினம் போய தினம் என்பதன் காரணமாக பத்திரிகைகள் அதிகளவான செய்திகளை காணக்கூடியதாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் உங்களோடு இந்த செய்திகள் தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய தினம் இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் தெரிவித்த கருத்துக்கள் தான் இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. அதனத்தில் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு செய்திகளை வெவ்வேறு விதங்களில் வெளியிட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்ட பகுதியில் 20வது திருத்தம் பற்றி அதிகளவில் பேசப்படுகிறது. இப்பொழுது 118 என்ற ஒரு கணக்கு கூறப்படுகிறது. இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பிலும் அரசியல்வாதிகள் மத்தியில் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இன்னும் சில செய்திகள் காணப்படுகின்றன. பிரதமருடைய வடக்கு விஜயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, அதே நேரத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தன்மான கருத்து உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வெவ்வேறு சந்திப்புகளும் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கும் டிலான் பெரேரா அணி அல்லது ரணில் எதிர்ப்பு அணி என்று அழைக்கப்படுகின்ற 16 பேர் கொண்ட அணி இன்றைய தினம் சந்திக்க இருக்கிறது என்பது முக்கியமான விடயம். அதில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சவாலாக நாங்கள் களமிறங்க தயார் என்ற விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிற விடயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த கீட் நோயர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷ விசாரிக்கப்படலாம் எனும் அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நோய்க்கான மருந்து இல்லை என்று கூறப்படுகிறது அரசு வைத்தியசாலைகளில். எனவே இதனை தனியார் துறையிலிருந்து தான் பெற வேண்டிய தேவை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ரயில்வே தொழில்நுட்ப சேவை உத்தியோகத்தர்கள் அந்த தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் நேற்று மாலையிலிருந்து இப்பொழுது ரயில்வே போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. இது உள்ளிட்ட இன்னும் பல செய்திகள் காணப்படுகின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக கலந்துரையாடலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த 20வது திருத்தம் தொடர்பான செய்திகள் பக்கம் என்பது அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் தமிழ் மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. JVP உறுப்பினர்களின் கைகள் சுத்தமானவை, மூவருக்கும் சவால் விடுத்தார் அனுரா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நாள் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு அவர் இந்த சவாலினை விடுத்திருப்பதாகவே இன்றைய நாளேடுகள் செய்திகளை பிரசுரித்திருக்க வேண்டிய அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை 20க்கு எதிராக துண்டு பிரசுரம் என்பதான ஒரு செய்தியையும் தமிழ் மிரர் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருக்கிற அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நவமணி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதுவாக அமைந்திருக்கிறது. JVPயின் திருத்தத்திற்கு சிறுபான்மை எதிரணி எதிர்ப்பு என்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி கொள்கை அளவில் ஏற்பு, பங்காளி கட்சிகள் நிராகரிப்பு என்பதான உபத்தலைப்புகளுடன் கூடியதாக அந்த செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் வீரகேசரி பத்திரிகையிலும் 20 மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதமருக்கு சாதகமாகவே 20 கூட்டு எதிரணி கருத்து என்பதான ஒரு செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு 20க்கு கூட்டமைப்பு ஆதரவளித்தால் மாகாண சபையை இழக்க வேண்டி வரும், சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிறார் டிலான் என்பதான ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. இவளை சம்பந்தனை இன்று சந்திக்கிறது சுதந்திர கட்சி மாற்று அணி, அரசியல் தீர்வு, புதிய அரசியலமைப்பு, 20வது திருத்தம் குறித்து கலந்துரையாடப்படும் என்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனையா ஆகியோருடைய புகைப்படங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே சுதந்திர கட்சி மாற்று அணியுடன் எவ்வாறு பயணிப்பது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இன்று தீர்மானிப்பார் என்றதான ஒரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் ரீதியான செய்திகளோடு சேர்த்து 20வது திருத்தம் தொடர்பிலான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாங்கள் அனைத்தையும் பற்றி இப்பொழுது விரிவாக கலந்துரையாடிவிடலாம். இந்த 20வது திருத்தம் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற நிலையில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையில் காணப்படுகின்ற அளவுக்கு மீறிய அதிகாரங்களை கட்டுப்படுத்துவது அல்லது குறைப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே மக்கள் விடுதலை முன்னணி இந்த திருத்த யோசனை ஏன் கொண்டு வந்தது என்பது பலருக்கும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் மக்கள் விடுதலை முன்னணி இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்தது. எனவே நாடு அராஜக நிலைக்கு சென்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியுடைய பிரச்சார மேடைகளில் இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தொடர்பில் அதிகளவில் அந்த கட்சி பேசி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு வாதம்தான் 1994 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிட்ட ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களிடம்
தாங்கள் ஜனாதிபதி யானவுடன் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை இல்லாதொழிப்போம் என்ற வாக்குறுதியோடு தான் அதற்கான மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறார்கள். எனவே ஏன் அதனை அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்பது அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்னொரு வகையில் பார்த்தால் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையினால் பல நன்மைகள் நாட்டுக்கு கிடைத்தும் இருக்கின்றன, சில தீமைகள் கிடைத்தும் இருக்கின்றன என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது மக்கள் விடுதலை முன்னணி இந்த விடயத்தை ஏன் வலியுறுத்துகிறது என்பதில் பல காரணிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அதில் பிரதானமான காரணிதான் மக்கள் விடுதலை முன்னணியினை பொறுத்தவரையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறங்கி அந்த கட்சியினரால் ஒருபோதும் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்துவிட முடியாது என்கிற ஒரு நிலை காணப்படுவது அனைவராலும் அறியப்பட்ட விடயம். எனவே 94-99 ஆண்டு காலப்பகுதியில் அவருடைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருந்தார்கள். அதற்கு பிந்தைய காலப்பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இல்லை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அந்த காலப்பகுதியில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள், அதே நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி என்ற ஒரு கட்சிக்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்குகள் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இங்கே இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை, ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்ததற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருவதன் காரணமாக ஒரு ஜனாதிபதியாக யார் வருகிறாரோ அவர் சார்ந்த கட்சி தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. எனவே ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் கூட அவ்வாறான ஒரு நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி போன்ற ஒரு மூன்றாவது அணிக்கு வெற்றி பெற்று வர முடியும் என்பது இயலாத காரியமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விடயம் தொடர்பில் மிக நீண்ட காலமாகவே இவ்வாறு செயற்பட்டு வந்தால், ஒரு அரசியல் கட்சியாக செயற்படுகின்ற பட்சத்தில் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் தங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போய்விடும் என்கிற அச்சம் இருக்கிறது மக்கள் விடுதலை முன்னணிக்கு. எனவே அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கூட்டமாக மாத்திரம்தான் அவர்கள் இருக்க முடியும். ஏற்கனவே 14 மாதங்கள் அவர்கள் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற தேர்தலுக்கு பிறகான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பங்காளிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் அமைச்சு பதவிகளை ஏற்றிருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அவ்வாறான நிலை தவிர அவர்கள் இதுவரையும் அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்புகளை ஏற்றதாகவோ அல்லது அதனை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு முறைமையினை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் அரசாங்கத்தோடு அதற்கு பிந்தைய காலப்பகுதியில் சேரவும் இல்லை, அதற்கு முந்தைய காலப்பகுதியில் சேர்ந்து பயணிக்கவும் இல்லை. எனவே இதனூடாக இவ்வாறு நாட்டுக்கு சேவை செய்வது என்பது எதிர்ப்பரசியலை மாத்திரம் அவர்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவதா என்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை. எனவேதான் தாங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், இந்த பிரதமர் ஆட்சி முறைமை அல்லது பிரதமருக்கு அதிகளவான அதிகாரம் கொண்ட ஒரு முறைமை காணப்படுமாக இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். இந்தியாவை ஒத்த ஒரு அரசியலமைப்பு முறைமை இலங்கையில் இருந்தால் இதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதுதான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அரசாங்கத்தினுடைய ஆரம்பமானது 19 ஆரம்பிக்கிறது. எனவே 100 நாள் திட்டம் முன்வைக்கப்பட்ட பொழுது இந்த 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையில் காணப்படுகின்ற ஒரு சில விடயங்கள் குறைப்பு செய்யப்பட்டன. அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இப்பொழுதோ இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு காலம் அல்லது எஞ்சியிருக்க 1.5 ஆண்டு காலப்பகுதியில் இப்பொழுது மீண்டும் இந்த 20வது திருத்தம் பற்றி பேசப்படுவது என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம். ஒரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் போட்டியிட முடியாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறார். எனவே அவருக்கான அந்த சந்தர்ப்பம் அந்தஸ்து என்பது 18 அவர் கொண்டு வந்ததை 19 வெட்டிவிட்டார்கள். இப்பொழுது 20 கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 20 அவருக்கு அதனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜனாதிபதியாக அல்ல, பிரதமராக வந்து ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இந்த 20வது திருத்தத்தில் கொண்டு வரப்படுகின்ற திருத்தங்களை பொறுத்து அதில் காணப்படுகின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் அவரால் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த கூட்டணியினரோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமாக இருந்தால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணையோடு இவர்கள் தான் ஆட்சி புரிய வேண்டுமாக இருந்தால், அல்லது இப்போது இருக்கிற நிலைமையை போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அடுத்த ஒரு தேர்தல் வந்தால் உதாரணமாக ஒரு 20-30 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு 90 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதில் ஒரு பொதுஜன பெரமுனை என்ற ஒரு கட்சியினுடைய ஒரு 110 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது, 105 பேர் அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமை வருகின்ற பொழுது யார் ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பிலான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இவ்வாறான குழுக்கள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறு பல தரப்பினருக்கும் சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதமரால் போட்டியிட முடியாவிட்டால் இந்த 20வது திருத்தம் நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ஒருமுறை தான் போட்டியிடுவேன், ஒருமுறை தான் பதவியேற்பேன் என்று கூறியிருந்தார். எனவே அவருடைய பதவியேற்புக்கு பிறகு இப்பொழுது 4 ஆண்டுகள் நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில்
இன்னும் 1.5 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சி காலம் நிறைவுக்கு வர இருக்கிறது. எனவே அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் அல்லது பலத்தொரு கூட்டணியினால் வெற்றி பெற முடியுமாக இருந்தால் அவருக்கும் இந்த அதிகாரங்களை கொண்டு, அதை ஜனாதிபதிக்கு இணையான அதிகாரங்களை கொண்டு ஆட்சி நடத்த முடியும் என்கிற நிலைமை வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த 20வது திருத்தத்தை ஆதரிப்பதா இல்லையா என்பதுதான் முக்கியமான பிரச்சினை. எனவேதான் இது தொடர்பில் இன்றைய தினமும் நாளைய தினமும் அதற்கு பிந்தைய தினங்களிலும் ஒவ்வொரு கட்சிகளும் தீர்மானிக்க இருக்கின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற பிரதான கட்சித் தலைவர்களோடு இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பில் விரிவாக பேச இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே பல கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன, பல சிறுபான்மை கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. அந்த கட்சித் தலைவர்களோடு கூடி இந்த 20வது திருத்தம், அதே நேரத்தில் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் திட்டங்கள் குறித்தெல்லாம் ஜனாதிபதி இவர்களோடு விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார் எனும் அடிப்படையில் இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக அவர் மாறியதிலிருந்து ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே என்ன நடப்பது என்பது தெரியாது. இன்னும் சில இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் சில குழப்பங்கள் இருந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இப்பொழுதோ இந்த தலைவர்களோடு பேசுவதற்கு தீர்மானித்திருப்பது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான், ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் சார்பில் பிரபா கணேசன், ஸ்ரீ டெலோ கட்சியின் செயலாளர் பாவண்ணா உதயராசா, மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்தன, இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பங்காளி கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதன்போதுதான் எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது குறித்தும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக எவ்வாறு தொடர்ந்தும் பயணிப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட இருக்கிறது. அத்துடன் அரசியலமைப்பு உருவாக்கல் விவகாரம், மக்கள் விடுதலை முன்னணி, 20வது திருத்தச் சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அது மாத்திரமன்றி விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சில மாகாண சபைகளுக்கான தேர்தல் குறித்தும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட இருப்பதாக ஜனாதிபதி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பானது எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தனுக்கும் அதே நேரத்தில் அதிகார பகிர்வு குறித்து அதிகம் பேசி வருகிற டிலான் பெரேரா அடங்கிய ஒரு குழு, அதாவது ரணில் எதிர்ப்பு அணி என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற 16 பேர் கொண்ட அணியினர் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே டிலான் பெரேரா போன்றோருக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஒரு செயற்பாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்படுவது ஒருபோதும் பிடிக்காது. எனவே இதற்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கடந்த காலங்களில் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் காலை 11:30 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியலமைப்பை மக்கள் விடுதலை முன்னணி முன்வைத்துள்ள 20வது திருத்தம், புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடுகள் மந்தகதியை அடைந்துள்ளமை, அதனத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு, நல்லிணக்க செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் சுதந்திர கட்சியின் மாற்று அணியினர் தமது நிலைப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனிடம் தெரிவிக்க இருக்கிறார்கள். அதே போன்று குறிப்பாக புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடுகள் மிகவும் ஆர்வமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஸ்தம்பிதப்படைந்திருக்கின்றன. எனவே இதை தொடர்பில் சுதந்திர கட்சி மாற்று அணியினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கலந்துரையாட உள்ளதுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி இதனை நகர்த்த முடியுமா என்பது குறித்தும் இவர்கள் ஆராய இருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி இந்த மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்வைக்கப்பட்டுள்ள 20வது திருத்தம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரான சந்திப்பு தொடர்பில் சுதந்திர கட்சியின் மாற்று அணி முக்கியஸ்தர் டிலான் பெரேரா இது பற்றி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. எனவே அரசியலமைப்பு காரம் 13வது திருத்தச் சட்டம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அதிகளவாக கவனம் செலுத்தப்பட இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயம். எனவே 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட உடனேயே சொல்லப்பட்ட ஒரு விடயம், இது நாட்டை பிரிப்பதற்கான ஒரு முயற்சி என்று பேரினவாதிகள் அல்லது ஒரு சில இயக்கங்கள் அல்லது அந்த இனங்களைச் சேர்ந்த மதங்களைச் சேர்ந்த பெரியவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நுகேகுடையில் ஒரு முக்கியமான கூட்டத்தினையும் நடத்தி அவர்கள் தெளிவுபடுத்த அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 20 வருவதற்கு முன்பே 20இல் என்ன இருக்கிறது என்பது தெரிவதற்கு முன்பே அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த 20வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்ற பொழுது மாகாண சபை முறைமையில் ஜனாதிபதி ஒரு மாகாண சபையில் செலுத்துகின்ற அதிகாரங்கள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இது பிரிவினைவாதத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய விடயம் என்று கூறப்படுகிறது. ஆனால் 20வது திருத்தத்தில் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மாகாண சபை முறைமையில் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை மக்கள் விடுதலை முன்னணி அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டது. எனவே அதிலும் இதிலும் ஒரு குழப்பம் தேவையில்லை, நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பில் தான் கவனம் செலுத்தி வருகிறோம் என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது.
எனவே அளவுக்கு மீறிய வகையிலான அதிகாரங்களை நாங்கள் குறைப்பு செய்து ஒரு சரியான முறைமையிலான ஒரு திட்டமாகவே இதனை முன்னெடுக்கின்றோம் என்பது மக்கள் விடுதலை முன்னுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்ற கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த 13வது திருத்தத்தின் ஊடாக ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எந்த விதமான மாற்றங்களிலும் இல்லை. அதே மாகாண சபை முறைமை இருக்கும் என்றும் அதில் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் அவ்வாறு இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அரசாங்கத்தினுடைய தலைவராக ஜனாதிபதியினால் இருக்க முடியாது. பாராளுமன்றத்தினூடாக ஜனாதிபதி ஒரு தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே நேரத்தில் தூதுவர்கள் போன்றவர்களை நியமிக்கின்ற விடயத்தில் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்படுகின்றன. நீதிபதிகளை நியமிக்கிற விடயத்தில் ஜனாதிபதிக்குள் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதுதான் மக்கள் விடுதலை முன்னணி கூறுகின்ற விடயமாக இருக்கிறது. எனவே இது நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு சிறந்த விடயமாக அமைந்துவிடும். எனவே நாங்கள் இந்த விடயத்தினை கொண்டு வரலாம் என்கிற விடயத்தினை அனுரகுமார் திசாநாயக்க, அதே நேரத்தில் விஜித ஹேரத் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் டிலான் பெரேரா போன்றோர் தெரிவிக்கின்ற கருத்து தான் இந்த 20க்கு கூட்டமைப்பு ஆதரவு அளித்தால் மாகாண சபை இழக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை அவர் விடுக்கிறார். என்ன காரணம் என்று தேடி பார்த்தால் ஜேவிபி கொண்டு வந்துள்ள இந்த 20வது திருத்தம் வெறும் புஷ்வானமாகவே காணப்படுவதாகவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் முக்கியமான 3 விடயங்கள் இருந்தன. அதில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றியமைத்தல், அதிகார பகிர்வு மற்றும் தேர்தல் முறைமையை மாற்றியமைத்தல் என்பன அந்த 3 விடயங்கள். இந்த 3 விடயங்களையும் ஒரே தடவையில் கொண்டு வந்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதே ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் சுதந்திர கட்சி வேறு விதமான ஒரு யோசனையை முன்வைத்தது என்று டிலான் பெரேரா கூறுகிறார். அதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை மாற்றுவதை ஒருபுறம் வைத்துவிட்டு தற்போதைய நிலைமையில் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதையும் தேர்தல் முறைமை மாற்றத்தையும் கொண்டு வருவோம் என்று சுதந்திர கட்சி யோசனை முன்வைத்தது. காரணம், இந்த 2 விடயங்களையும் சர்வஜன வாக்கெடுப்பின்றி 3/2 பெரும்பான்மையுடன் செய்து கொள்ள முடியும். அதன் பின்னராக இறுதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் நாங்கள் தீர்மானத்தினை எடுக்கலாம் என்பதுதான் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. அதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாடாக அவர்கள் முன்வைத்த விடயம். எனவே இந்த 3 காரணிகளையும் ஒரே தடவையில் கொண்டு வந்து அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால், ஒருவேளை சர்வஜன வாக்கெடுப்பு பாதகமாக அமைந்தால் நாம் அதிகார பகிர்வையும் தேர்தல் முறை மாற்றத்தையும் இழக்க வேண்டி ஏற்படலாம். எனவே 3/2 பெரும்பான்மையில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வையும் தேர்தல் முறைமை மாற்றத்தையும் முதலில் செய்துவிட்டு பிறகு நாங்கள் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில் கை வைக்கலாம் என்று நாம் தெரிவித்திருந்தோம். அது தொடர்பில் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்ற பின்னணியிலேயே திடீரென்று மக்கள் விடுதலை முன்னணி தற்போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில் மாற்றம் என்ற விடயத்தை மட்டும் தனித்து கொண்டு வந்திருக்கிறது. எனவேதான் இதனை ஒரு புஷ்வானம் என்று கூறுகிறோம். அது மாத்திரமன்றி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் ஊடாகவே ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு மாகாண சபைகள் இயங்குகின்றன. தற்போது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை மாற்ற வேண்டுமாயின் மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என கடும்போக்குவாதிகளும் இனவாதிகளும் கூச்சலிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி விடயத்தை மாத்திரம் தனித்து அரசியலமைப்பு திருத்தமாக கொண்டு வருவதன் மூலம் புதிய அரசியலமைப்பு வராது என்ற செய்தியை மக்கள் விடுதலை முன்னணி இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறது. இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய அரசியலமைப்பு குறித்து செயற்படலாம் என்று நாம் இப்போது கூட நம்புகிறோம். எப்படி இருப்பினும் 20வது திருத்தத்தின் ஊடாக வீண் பிரச்சனைகள் ஏற்படும் நிலைமையை காணப்படுகின்றன. இந்த 20வது திருத்தத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளித்தால் அதனூடாக மாகாண சபை முறைமையை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். எனவே இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நன்றாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது அவசியம். எம்மை பொறுத்தவரையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை மாற்றுவதால் சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. எனவே உங்களுக்கான பேரம் பேசும் சக்தி இதில் தான் இருக்கிறது என்று ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா கூறுகிறார். இந்த நிலையில் தான் நீங்கள் 2015 மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கி வெளியிலே அனுப்பினீர்கள். எனவே அவருடைய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி வீசுவதற்கு உங்களுக்கான அந்த பேரம் பேசும் சக்தி இதனூடாகத்தான் கிடைத்தது என்பது அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே டிலான் பெரேரா கூறுவதும் உண்மையான விடயம் என்பதை சிறுபான்மை கட்சி தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் இதில் பாதிப்பு இருப்பதாக கூறுகிறார். அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதில் பகுதியளவிலான இந்த அரசியலமைப்பு மாற்றம் என்பது பொருத்தமானதல்ல, வந்தால் முழுமையானதாக இருக்க வேண்டும். எனவே புதியதொன்று தான் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே பாட்டலை சம்பிக்கரணவக்க நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது இது சரிப்பட்டு வராத விடயம் எனும் அடிப்படையில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தால் ஜனநாயகத்தை விழுங்குகின்ற விடயமாக அவரால் இது பார்க்கப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குமார வெல்கம போன்றோர் இது வந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை என்பது அவசியமற்றது
என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே வாசுதேவ நாணயக்கார இடதுசாரி கட்சித் தலைவர்கள் ஒருவன் அவர் கூறுவது அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பமான சூழ்நிலையை மாற்றியமைப்பதற்காக மறைப்பதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகவே நான் இந்த விடயத்தை பார்க்கிறேன் என்னும் அடிப்படையில் அவரால் இந்த கருத்து கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி இந்த நேரத்தில் இதனை கொண்டு வருவதாக இருந்தால் இது பற்றி நாம் சிந்தித்து தான் செயற்பட வேண்டி இருக்கிறது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. எனவே இப்பொழுது இந்த 16 பேர் கொண்ட அணியினர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் ஒருபுறம் இருக்க, அவர்கள் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த தங்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறப்போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் கூறுவதை முன்னாள் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த சந்திப்பு நடந்தது கடந்த வாரம், அதாவது கடந்த வாரத்தின் மத்தியில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதியினுடைய அவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் முன் விராந்தையில் தான் இந்த உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. எனவே தன்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறித்தான் முன்னாள் ஜனாதிபதி இவர்களுடனான சந்திப்பினை நடத்தியிருந்தார். அப்பொழுது ஒரு ஓரமாக டிலான் பெரேரா போய் உட்கார்ந்திருக்கிறார் கொஞ்சம் தூரத்தில். அப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி, ஏன் டிலான் தூரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு அருகே வாருங்கள் என்று அவரை அருகில் அழைத்துக் கொண்டு இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது. எனவே டிலான் பெரேரா ஆரம்பத்திலிருந்தே இரண்டு பக்கமும் காலை வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்றால் இந்த அதிகார பகிர்வுக்கு ஆதரவாக அவர் கருத்து தெரிவிப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பதும் தான். எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கத்தில் பல குழப்பங்கள் வருவதற்கு ஆரம்பத்திலிருந்தே முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் வரும் ஒருவர். எனவே ஆரம்பத்திலிருந்தே அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற குழப்பங்களை வெளிப்படையாக பேசி இரு கட்சியினருக்கும் இடையில் கருத்து வேதங்களை உருவாக்குதல் அவருடைய வகைப்பாக முக்கியமானதாக இருந்தது. எனவே இந்த இடத்தில் முன்னாள் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பொழுது சுசில் பிரேமஜயந்த அவர்தான் ஆரம்பத்தில் பேசியிருந்தார். ஜனாதிபதி அவர்களே, அதாவது நாங்கள் உங்களுடைய வெற்றிக்காக அயராது பாடுபட்டவர்கள். நீங்கள் சபாநாயகரின் இல்லத்தில் வைத்து எமது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கட்சியின் தலைமை பதவியை கையளித்தவுடன் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து பயணிப்பதற்காகவும் அமைச்சுக்களை பெற்றுக்கொள்வதற்குமான தீர்மானத்தினை நாங்கள் எடுத்திருந்தோம். அதன் அடிப்படையிலேயே எமது செயற்பாடுகள் அமைந்திருந்தன. மாறாக நாங்கள் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அல்ல என்ற கருத்தினை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எஸ்பி திசாநாயக்கவும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் கட்சி தலைமையை கையெழுத்தீர்கள். அதே போன்று எமது மத்திய குழு கூடி நாங்கள் ஒரு தீர்மானத்தினை எடுத்தோம் அரசாங்கத்தோடு இணைந்து பயணிப்பதென்று. எனவே மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக எமது செயற்பாடுகள் இருந்தன. ஆனால் தற்போது இருக்கிற நிலைமையில் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து ஒட்டிக்கொண்டிருக்க முடியாது. எனவே நாங்கள் முக்கியமான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமை. இனிமேல் உங்களுடைய வழியில் நாங்களும் பயணிக்க இருக்கிறோம், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு, பிரச்சனை இல்லை, பயணிக்கலாம், நான் கூட்டு எதிரினுடைய இணைவர்களோடும் பேசித்தான் உங்களுக்கான முடிவினை தெரிவிக்க வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவியுங்கள் என்ற போது இந்த தரப்பினர் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஐக்கிய தேசிய கட்சி வீட்டுக்கு அனுப்புவது, இதுதான் இவர்களுடைய பிரதான குறிக்கோளாக இருக்கிறது. அதுவும் ரணில் விக்ரமசிங்கை வீட்டுக்கு அனுப்புவது என்கிற விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமைந்ததாகவும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கின்ற விடயத்தில் தங்களுக்கு அதிகளவான செல்வாக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் தான் தீர்மானிக்கும் சக்தியாக இருப்போம் என்றெல்லாம் ஊடகங்களுக்கு கருத்து கூற, இது பொது எதிரணையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி அல்லது ஒரு நிலைமையை உருவாக்கி அது தொடர்பான ஒரு மனோநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்தளவு தூரம் ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சியாக குறுகிய காலப்பகுதிக்குள் ஒரு கூட்டணியினை நாங்கள் உருவாக்கி வெற்றி பெறச் செய்திருக்கிற நிலையில் இவர்கள் நேற்று வந்தவர்கள் இப்பொழுது இதுக்குள் புகுந்து கொண்டு பங்கெடுக்க விரும்புகிறார்கள். இவர்கள் எப்படி அதனை தீர்மானிப்பது என்கிற நிலைப்பாட்டில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் பழிவாங்கப்பட்டவர்கள் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிராக போய் கட்சி ரீதியாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது இந்த ஐக்கிய தேசிய கட்சியோ ஒட்டியதை ஆரம்பத்திலிருந்து வெறுத்தவர்களும் இருக்கிறார்கள். சிலர் அந்த பக்கமும் இந்த பக்கம் நம்மவர்கள் தான் என்று ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிலையில் அவ்வாறான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது பொது எதிரணி பக்கம் இருக்கின்றவர்களுக்கு. எனவே ஒரு சாதகமான தன்மைகள் இல்லை என்றாலும் பொதுவான ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது. அதுதான் பொதுவாக இருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று கூடி
இந்த எதிராளியாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு விருப்பமாக இங்கே பேசப்படுகிறது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து வருகிறது என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினை பொறுத்தவரையில் இப்பொழுதோ இந்த 20வது திருத்தம் என்பது பிரதமருக்கு சாதகமானது என்கிற நிலைப்பாட்டில் தான் பொது எதிரணியின் ஒரு சில உறுப்பினர்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். அதே போன்றோ பிவித்துர் ஹெலோருமியை கூறியிருந்தது ஜேவிபி கொண்டு வந்த இந்த 20வது திருத்தம் தொடர்பில் நாங்கள் 9 விடயங்கள் குறித்து நாங்கள் விவாதிக்க வேண்டி இருக்கிறது. அனுரகுமாரோடு நான் விவாதிக்க தயார் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அதுக்கான விவாதம் ஒன்று இடம்பெற்றால் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை, வெகு விரைவில் நடைபெற்றாலும் நடைபெறலாம். எனவே சவாலை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி இருப்பதனால், எனவே இதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய செயற்குழுவை வியாழக்கிழமை கூட்ட இருக்கிறது. அதாவது நாளை தினம் அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட இருக்கிறது. இதன் பொழுதும் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றன. அதில் இந்த 20வது திருத்தம் குறித்து ஆராயப்பட இருக்கிறது. இந்த 20வது திருத்தம் எவ்வாறு அமையப் போகிறது என்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிற இடத்தில் ஒரு பகுதியளவிலான ஒரு ஆதரவினை இப்பொழுதோ பேரளவிலான ஒரு ஆதரவினை ஐக்கிய தேசிய கட்சி இந்த விடயத்துக்கு வழங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி இது நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வழங்குகிறதா, அல்லது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆதரவு வழங்கி இருக்கிறோம், நாங்கள் அப்போது ஆதரவு வழங்கினோம் தானே என்று எதிர்காலத்திலும் கூறுவதற்காக ஆதரவு வழங்குவதாக கூறியிருக்கிறதா என்பது தெரியாது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்குமா ஆதரிக்காதா என்பதும் தெரியாது. எனவே ஒரு சில கட்சிகள், அதுவும் சிறுபான்மை கட்சிகள் ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாகவே இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் யார்தான் இதை ஆதரிக்கப் போகிறார்கள்? பொது எதிரணியும் இன்னும் இது தொடர்பில் தீர்மானிக்கவில்லை. எனவே இந்த 20 வந்தால் முன்னாள் ஜனாவுக்கு என்றால் அது நல்லதொரு வாய்ப்பாக அமையும். எனவே தற்போது இருக்கிற நிலையில் அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மூர்த்திகண்ணா ஒரு 115 ஆசனங்களை பெறக்கூடிய அளவுக்கான வாக்கு சதவீதத்தில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதிகாரம் தற்போதும் கையில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் இந்த வாக்கு சதவீதத்தினுடன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 20 அவர் ஆதரிப்பாரா, ஒரேடியாக ஆதரித்தால் மக்கள் என்ன நினைத்து விடுவார்கள் என்பதும், பொது எதிரணியில் இருப்பவர்கள் என்ன நினைத்து விடுவார்கள் என்பது முக்கியமான விடயம். எனவே இந்த 20க்கு வருவதற்கு முன்புதான் கோட்டாபய முந்திக்கொண்டு இப்பொழுது வேறு வகையிலான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். எனவே குடும்பம் ஒத்து ஒரு தீர்மானத்தினை எடுக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கிடையில் ஒரு இணக்கப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாரேனும் ஒருவர் போட்டியிடுவது என்பது, ஆனால் இப்பொழுது முந்திக் கொண்டு அவர் சில பிரச்சாரங்களை மேற்கொள்வது என்பது 2 விடயங்களை காரணியாக கொண்டது. ஒன்று, இந்த 20வது திருத்தத்தினையும் நாங்கள் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் அவர் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் பேசப்படுகின்ற விடயங்களும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடத்தில் தான் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அல்லது மூப்பாசே அவர்கள் இப்பொழுது எந்த பகுதியிலிருந்து வாக்குகளை சேகரிக்க வேண்டுமோ அந்த பகுதியினரை இலக்கு வைத்து கூட்டங்களை நடத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இந்த செயற்பாடுகளின் அப்பொழுதோ அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை பிரணப்படுத்திக் கொண்டவராகவே அவர் செயற்பட்டு வருகிறார். எனவே எப்படி எனும் அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைமை பொதுஜன பிரமுனோக்கு ஏற்படும். எனவே பெசில் ராஜபக்ஷவுக்கோ அல்லது முன்னாள் ஜனாவுக்கோ இது தொடர்பில் இறுதியாக போட்டியிடுவது என்கிற தீர்மானத்தில் எந்தளவு தூரம் எடுக்க முடியும் என்பது தெரியாது. எனவே இவரை இயக்குகின்றவர்களாக இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது இராணுவத்தில் இருப்பவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த இடத்தில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பிலான விமர்சனங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் இது தொடர்பாக இப்பொழுது விரிவாக ஆராயப்பட்டு வருகிறது. அதிலும் மிக ஊழல் தொடர்பிலான வழக்குகள் இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை கைதிகள் தாக்கப்பட்ட விகாரம், மதுனத்தில் கீத் நோயார் தாக்கப்பட்ட விகாரம், கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விகாரம் என்று பல்வேறு தரப்பினர் பல விடயங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த இடத்தில் அமைச்சர் சரத் பொன்சேகா ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு ஆளுமை மிக்க அல்லது கொஞ்சம் புஷ்டியான ஒரு தலைவர் தேவை என்று இப்பொழுது மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே கடுமையான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டும் என்று, கடுமையான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தலைவர்கள் இவர் அல்ல என்று அமைச்சர் சரத் பொன்சேகா நேற்று தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றின் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவர்களுக்கு ஆதரவளிப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைத்துவிடாத தேவை. ஆனால் எனது கட்சி சார்பாக என்னை நியமித்தால் நான் போட்டியிடுவதற்கு தயார் எனும் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இவர் யார்? இவர் 15 ஆண்டுகளாக ஓடி மறைந்து தெரிந்தவர். யுத்த காலத்தில் இவரை கண்டுபிடிக்கவே முடியாத நிலை. அண்ணன் ஜனாதிபதியாகிவிட்டதால் தம்பி பாசை பதவி எடுத்துக்கொண்டவர். எனவே அந்த பதவியை எடுத்துக்கொண்ட காலப்பகுதியில் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பது அனைவரும் தெரிந்த விடயம்.
அவ்வாறான ஒரு நிலையில் இவரால் எப்படி போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் என்பதுதான் அவர் கூற வருகிற கருத்து. எனவே இந்த பிரதான 2 கட்சிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற முக்கியமான விடயங்களில் இந்த கூட்டாட்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போது மாற்றங்கள் இடம்பெறவில்லை. அதனை எம்மால் முழுமையாக மறுக்க முடியாது. எனினும் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் பல நல்ல காரியங்களையும் இதற்கு முன்னர் ஆட்சிகளில் முன்னெடுக்கப்படாத வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம். யுத்தத்தின் பின்னர் முன்னெடுக்க வேண்டிய நல்லிணக்க செயற்பாடுகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள், நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டிய என முக்கியமான வேலைகள் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே வேலை திட்டங்கள் எதையும் செய்யவில்லை என கூற முடியாது. ஆனால் இன்று தேசிய அரசாங்கம் என்ற கொள்கையை மறந்து மீண்டும் கட்சி சார்ந்த தனிப்பட்ட அரசியல் நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற காரணத்தினால் எதிர்கால வேலை திட்டங்கள் தடைப்படுகின்றன. இந்த அரசாங்கத்தில் உள்ள பாரிய பிரச்சனை இதுவாகும். எனவே ஜனாதிபதி பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்றவர். அவரது வெற்றியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பங்களிப்பு மிக குறைவு. மாறாக ஐக்கிய தேசிய கட்சியினதும் ஏனைய கட்சியினதும் ஆதரவில் அவர் ஜனாதிபதியானார். அவ்வாறு கீழ் இன்று அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நலன்களை மாத்திரம் கணித்துக் கொண்டு செயற்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எனவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களுடைய செயற்பாடு என்பது முதுகெலும் பெற்ற ஒருவராகவே அவர் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். 15 ஆண்டுகளாக ஒளிந்து மறைந்து யுத்தத்தின் பின்னர் தாம் வீரர்கள் என கூறிக்கொண்டுள்ள தலைவர்கள் இந்த நாட்டை ஆளுவது ஒரு பொருத்தமற்ற விடயம் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நாங்கள் மூப்பாசை தொடர்பில் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழல் காணப்படுகிறது. எனவே அவரை போன்றவர்கள் எந்த அளவுக்கு இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதும் அவர் இப்பொழுது அனைத்துக்கும் தயாராகிவிட்டார் என்பதை அவருடைய செயற்பாடுகள் எடுத்துக்காட்டுகின்றன என்றும் அவர் தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கிறார். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்பட போகின்றது என்பது தொடர்பில். எனவே 20வது திருத்தமும் அதே நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த விடயங்கள் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி நாளைய தினம் கூறுவதாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இதன் பொழுது 20வது திருத்தம் உள்ளிட்ட கட்சியினுடைய புதிய அமைப்பாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே தலைவராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருந்து வருகிற நிலையில் பிரதி தலைவராக சஜித் பிரேமதாசும், உப தலைவராக ரவி கருணாநாயக்கவும், தேசிய அமைப்பாளராக திசா நாயக்கவும், பொருளாளராக ஹர்ஷடி சில்வாவும், அந்த கட்சியினுடைய பிரச்சார செயலாளராக ஹரின் பெர்னாண்டோவும், அதே நேரத்தில் தொழிற்சங்க செயலாளராக அஜித் பி பெரராவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பிரதி தலைவர் பதவி, உப தலைவர் பதவி, தலைமை பதவிகளை தவிர்த்துவிட்டு உப பொருளாளர், அதே நேரத்தில் உப செயலாளர் பதவிகளுக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த பதவிகளுக்கு புதியவர்களும், அதே நேரத்தில் இந்த செயற்குழுவில் உள்ளடங்குகின்ற ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த புதியவர்களும் உள்ளடக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வாறான விடயங்கள் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலிருந்து நாளை மறுதினம் வெளியிடப்படுகின்றது என்பது பற்றி. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியை இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ரயில் சேவைகள் ஸ்தம்பிக்கலாம், வேலை நிறுத்தம் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிற அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து ரயில்வே தொழில்நுட்பவியல் சேவை தொழிற்சங்கத்தினர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று மாலை 4 மணி முதல் நாளை வியாழக்கிழமை 4 மணி வரை 48 மணி நேரத்திற்கு இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரயில் போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பிதமடையும் நிலைமை ஏற்படலாம் என நேற்று மாலை முதல் ரயில்வே தொழிற்சங்கங்களினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சகல ரயில்வே ஊழியர்களிடம் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கு போக்குவரத்து அமைச்சு நேற்று மாலை நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் திட்டமிட்டபடி ரயில்வே தொழில்நுட்பவியல் ஊழியர்கள் நேற்று மாலை 4 மணி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களின் போராட்டத்திற்கு ரயில்வே சாரதிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஆதரவு அளிக்காத போதிலும் ரயில் நாளாந்த பயணம் தொடர்பாக தரச்சான்றுகளை விநியோகிக்கும் குழுவினர் உள்ளிட்ட சில சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதனால் நேற்று இரவு முதல் ரயில்வே சேவைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலைமை காணக்கூடியதாக இருந்தது. இவர்களின் போராட்டம் நாளை மாலை வரை தொடருமாயிருந்தால் இன்றைய தினமும் நாளையும் ரயில் சேவைகள் பலவற்றுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பிரதியமைச்சர் அசோக் அபய்சிங்கவினுடைய கருத்து ரயில் சேவைகள் தம்பிதமடையாமல் வழமையான போக்குவரத்துகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்பதாகவும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பேச்சுவார்த்தை வெற்றி அளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் மூர்த்தி கண்ணா. பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருந்தது, ஆனால் இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததாக குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் நாங்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருக்கிறது. எனவே இவர்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் என்பது எனக்கு புரியாமல் இருக்கிறது என்று அவருடைய கருத்து வெளியிடப்படுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் இவர்கள் அமைச்சருடைய கருத்தின்படி ஏற்கனவே இந்த தொழிற்சங்க ஊழியர்கள் திட்டமிட்டபடி ரயில்வே என்ஜின்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்பதாகவும் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த ரயில் சேவைகள் தொடர்ந்தும் ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் கூட அந்த தொழில்நுட்பவியலாளர்களின் ஊடாக அவற்றினை திருத்த
திருத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே நிலைமையை வளமைக்கு கொண்டு வர முடியும் என்பதாகவும் அவருடைய அதிலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இவர்களுடைய தரப்பில் இருந்து, அதாவது தொழிற்சங்க போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பக்கம் இருந்து அவர்கள் அந்த இன்ஜின்களை பழுதடைய வைத்துவிட்டு போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தரப்பில் இது பற்றி கேட்டால், அப்படியாக இருந்தால் அந்த இன்ஜின்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் அப்போது பார்த்திருக்க வேண்டும். நாங்கள் பணிக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் அது பற்றி கூறியிருந்தால் நாங்கள் அதனை திருத்தி இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் இப்பொழுதோ தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றார்கள். எனவே எவ்வாறான நிலைமை ஒன்று இருந்தாலும் இப்பொழுதோ 2 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 48 மணித்தியாலத்துக்கு இந்த போராட்டம் இடம்பெறுவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை. இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மழை வெள்ளம் ஓரளவுக்கு தணிந்து இப்பொழுது சாதாரண சூழ்நிலை நிலவுகின்ற பட்சத்தில் இப்பொழுது இந்த போக்குவரத்தில் ஒரு தடை அல்லது பொது போக்குவரத்தில் இவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்படுவது என்பது மக்களை மீண்டும் அவர்களை கடுப்புக்குள்ளாக்குகின்ற, அதே நேரத்தில் அவர்களுடைய எரிச்சலை உண்டு பண்ணுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. 48 மணித்தியாலங்களுக்கு இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நேற்று மாலை 4 மணியிலிருந்து. அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் மழை குறித்த பல்வேறு செய்திகள் இன்றைய நாளேடுகளில் வெளியாக இருக்கிறது. சீரற்ற காலநிலையை மையப்படுத்தியதாக வீரகேசரி பத்திரிகையில் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கடும் காற்று மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்க நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் அடைமழை வெகுவாக குறைந்து தற்போது கடும் காற்று வீச ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நாளை 31ஆம் தேதி வரை தொடரும் எனவும் காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருப்பதான செய்தியாகவே அது காணப்படுகிறது. இவ்வாறு காற்று வீசும் காலப்பகுதியில் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் விட்டு மழை பெய்யக்கூடும் எனவும் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் சிறிதளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. கடும் காற்றானது குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதியிலும் மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலான பலத்த காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக காலநிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நேற்று பெருமளவில் வடிந்தோடியிருந்தது. வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த புத்தளம், கம்பஹா, கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் பலரும் தமது இருப்பிடங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுபோல கடந்த ஒரு வார காலத்துக்கும் அதிகமாக நீடித்த அடைமழையானது காற்று வெள்ளம் காரணமாக 27 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதுபோல 1,74,310 பேர் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது அந்த அனர்த்தத்திலிருந்து மக்கள் மீண்டு வருகின்றனர் என்பதான செய்திகளையும் தகவல்களையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனர்த்தங்களினால் 121 வீடுகள் முற்றாகவும் 5,205 வீடுகள் பகுதி அளவிலும் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் 126 வர்த்தக நிலையங்களும் 88 அடிப்படை வசதி கட்டமைப்புகளும் சேதமடைந்திருக்கின்றன என்பது தகவலையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. மழை வீழ்ச்சி குறைவடைந்த போதும் கண்டி, மாத்தளை, பதுளை, குருநாகல், கொழும்பு, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் மலைப்பாங்கான பகுதிகள் எச்சரிக்கை வலயங்களில் வசிப்போர் பெரிதும் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே விட்டு பெய்யும் மழையுடன் நாட்டின் பல பகுதிகளிலும் பலத்த காற்று வீசி வருகிறதனால் மலைநாட்டின் பதுளை, வெலிமடை, பள்ளைக்கர, குண்டசாலை, தம்புள்ள, தெல்தெனிய உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிப்புகள் பதிவாகி இருப்பதான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு நாவலப்பிட்டி பகுதியில் வீசிய கடும் காற்றால் 14 குடும்பங்களை சேர்ந்த 60 பேர் நிற்கதியாகி இருக்கிறார்கள். அதுபோலவே பலத்த காற்றின் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மின் தடையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது அந்த அமைச்சு மேற்கொண்டு வருவதாகவும் அதனோட அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். கடும் காற்று வீசி வரும் நிலையிலேயே கொழும்பு, கம்பஹா, குருநாகல், புத்தளம், ரத்தினபுரி, கேகாலை, கண்டி, நாவலப்பிட்டி பகுதிகளிலும் சிறிதளவு மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவலை நாங்கள் இதோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அண்மை காலமாக இந்த மழை தொடர்ந்து பெய்வதனால் டெங்கு குடம்பைகளினுடைய பெருக்கம் அதிகரித்து வருவதான செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல மற்றொரு பிரச்சனை தொடர்பாகவும் தற்பொழுது பேசப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது. வெள்ளம் ஏற்பட்ட பிரதேசங்களில் எலிக்காய்ச்சல் அபாயம், பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இது தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தற்பொழுது இருக்கிறார்கள். நாட்டில் பெய்த அடைமழையினால் வெள்ளத்திற்குள்ளான பிரதேசங்களில் எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. எனவே இந்த காய்ச்சல் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதோடு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் விசேட பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் பல்வேறு விடயங்களை நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக எலிக்காய்ச்சலானது எலிகளின் சிறுநீர்
உமிழ்நீர் மூலம் பரவக்கூடியதாகும். இந்த காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு தடிமனுடனும் காய்ச்சல் ஏற்படக்கூடும். எனவே இவ்வாறான அறிகுறிகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தாமதிக்காத வைத்தியர்களை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியமாகும். அதேவேளை வெள்ள நீர் அல்லது சேற்று நீர் என்பன காணப்படும் இடங்களில் வெளியிடங்களுக்கு செல்லும் போது கட்டாயமாக பாதனைகள் அணிந்து செல்ல வேண்டும். உணவு சமைத்தல் மற்றும் குடிப்பதற்கு பயன்படுத்தும் நீர் தொடர்பிலும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இயன்றவரை கொதித்தாரிய நீரை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். வெள்ளத்தால் அதிக பாதிப்புக்குள்ளான புத்தளம், கம்பா, களுத்துறை, காலி, கேகாலை, மாத்தறை, ரத்தினபுரி மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் பொது சுகாதார பரிசோதனைகள் விசேட பரிசோதனைகளை மேற்கொள்வதோடு எலிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்பூட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனைய மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதேச செயலங்களுக்கும் பொது சுகாதார பரிசோதனைகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தங்களோட நேரடியாக அல்லது அலுவலக தொலைபேசி ஊடாகவோ அந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்வதன் மூலம் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்க முடியும். எனவே அவர்கள் ஊடாக உங்களுக்கு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சேவை பொதுமக்களுக்கு முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகிறது என்பதாக அந்த அமைப்பினுடைய செயலாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நீண்டகால அனர்த்தங்களை தடுப்பதற்கான நீண்டகால வேலை திட்டம் தேவை என அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்தையும் நாங்கள் இதனோடு சேர்ந்ததாக இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இப்பொழுது காலி பகுதியில், அதாவது இந்த தெற்கிலே பரவி வருகின்ற இந்த வைரஸ் தாக்குதல் குறித்து பலராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் 11 சிறுவர்கள், குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்பது பற்றி செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இப்பொழுது அது இந்த எண்ணிக்கை 12ஆக அதிகரித்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அங்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த மருந்துகளை வழங்குகின்ற பொழுது அதில் தட்டுப்பாடுகள் இருப்பதாக இப்பொழுது செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நேற்று முன்தினம் மாலை தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நிதி என்ற விடயத்தினை கவனத்தில் கொள்ளாது என்ன தேவையோ அத்தனை உதவிகளையும் மக்களுக்கு தேவையான வகையில் செய்து கொடுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அரசு வைத்தியசாலைகளில் இடம் போதாமையின் காரணமாக இப்பொழுது தனியார் வைத்தியசாலைகளில் அதிகளவான குழந்தைகள் இப்பொழுது அனுமதிக்கப்படுகின்றார்கள். வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மருந்து சில இடங்களில் தட்டுப்பாடாக இருக்கிறது. இதில் ஒரு ஊசி போடுவதற்காக 5350 ரூபாய் செலவிடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதே 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கானது, அதே நேரத்தில் அது பெரியவர்களுக்காக அமைகின்ற பட்சத்தில் அது 1750 ரூபாவாக அது அமைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஊசி மருந்துகளை இப்பொழுது பெற்றுக்கொள்வதும் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிற நிலையில் இந்த 2 விலைகளில் ஏன் இந்த மாற்றம் என்பது முக்கியமாக கவனத்தில் கொள்ளத்தக்கது. இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தாக்கமானது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் அதிக அளவில் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களைத்தான் அதிக அளவில் தாக்குகிறது. அதன் ஊடாக இப்பொழுதோ இந்த தாக்கத்துக்குள்ளாகின்ற இந்த குழந்தைகளுக்கான இந்த விற்பனை என்பது ஒரு வணிக நோக்கமும் இதில் இருக்கக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே சில வேளைகளில் இது அதிகளவில் விற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக குழந்தைகளுக்கானதில் இவர்கள் அதிகளவான ஒரு விலையை நிர்ணயித்து விற்பனை செய்திருக்கக்கூடும். இல்லையெனில் பெரியவர்களுக்கான மருந்துகள் தான் சாதாரணமாக விலை அதிகமானதாக இருக்க வேண்டும். அது 1750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏனெனில் அது அதிகமாக விற்கப்படுகின்ற ஒரு ஊசி மருந்தாக அமையப் போவதில்லை என்பதும் நாங்கள் இன்னொரு பக்கத்திலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் முடிந்தளவு தன்னுடைய பணிகளை செய்திருந்தாலும் இப்பொழுது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கிறது. இந்த வழங்கப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தானது மிக முக்கியமான ஒரு 40% அளவுக்கு தான் இது தாக்கம் செலுத்தக்கூடியது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான ஒரு நோய் நிவாரணியாக இது இருக்கப் போவதில்லை. ஒரு 40% அளவுக்கு தான் இது குழந்தைகள் நோயை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்பில் விசேடமாக சில மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நோய் தாக்கம் ஏற்பட ஆரம்பித்த காலத்திலேயே சுகாதார அமைச்சினுடைய பல அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே அவர்கள் இது போன்ற நிலையில் கருத்துக்களை தெரிவிப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் நோயாளிகளை பற்றி கண்டுகொண்டதாகவோ அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் நாங்கள் கடந்த காலங்களில் எந்த விடயத்தையும் காணக்கூடியதாகவில்லை. நினைத்த நேரத்திலெல்லாம் அவர்கள் கண்ட வகையில் ஆர்ப்பாட்டங்களை, எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதும் இதனூடாக எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் அனைவரும் அறிந்த விடயம். இருந்தபோதிலும் சொல்லப்படுகின்ற விடயங்களில் காணப்படுகின்ற உண்மைத்தன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே சுகாதார அமைச்சு இப்பொழுது அதிதீவிரமாக இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பதை போன்றோ சுகாதார அமைச்சினால் எந்த பிரயோசனம் இல்லை என்பதை
என்பது இப்பொழுது ஊர்ஜிதமாகிவிடும். எனவே மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை சுகாதார அமைச்சர் தான். இலவச சுகாதாரம் தான் இலங்கையில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற மிக பெரும் பொக்கிஷமாக இருக்கிறது இலவச கல்விக்கு பிறகு. எனவே அதன் ஊடாக இந்த மக்களை பாதுகாப்பதற்கான அவர்களது சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்தடுத்த செய்திகள் தொடர்பில் அவதானத்தினை செலுத்தலாம். மூர்த்தி, அதே சந்தர்ப்பத்தில் இர்ஃபான் வீரகேசரி பத்திரிகையில் பின்வருமாறு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உணவுப் பொருட்கள் தொடர்பில் விசேட பரிசோதனை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தகவல் என்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக வெள்ள நீர் உட்புகுந்து விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள், சந்தைகள் போன்றவற்றில் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. எனினும் சில விற்பனையாளர்களும் களஞ்சிய சாலை உரிமையாளர்களும் வெள்ள நீரால் பழுதாகியுள்ள உணவுப் பொருட்களை, குறிப்பாக அரிசி, பருப்பு, பயறு, கடலை போன்ற தானிய வகைகளை சுத்தம் செய்து அவற்றை மீள் விற்பனைக்காக தற்போது தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அடிப்படையில் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்படவிருக்கிறது. இன்று முதல் விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகளில் உணவுப் பொருட்கள் விசேட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பில் வர்த்தகர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதான தகவலை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு மற்றொரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக குறிப்பாக நவமணி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தையில் பாமண்ணைக்கு உதவாத டின் மீன்கள் விற்பனை அவதானமாக இருக்க வேண்டுகோள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் பாமனைக்கு பொருத்தமற்ற 378 மில்லியன் பெறுமதியான 74 கொள்கலன்களில் அடைக்கப்பட்டிருந்த டின் மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது. சீனா மற்றும் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள டின் மீன்கள் இவ்வாறு பொதுமக்கள் மாவட்டಕ್ಕೆ பொருத்தமற்ற நிலையில் காணப்படுவதாக சுங்கத்துறையினரால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாவனையில் பொருத்தமற்ற டின் மீன்கள் சந்தையில் இருப்பதாகவும் மக்கள் அவதானமாக இருக்கும்படியும் அதில் அவர்கள் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிற தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த 74 டின் மீன் கொள்கலன்களை திருப்பி அனுப்ப சுங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான கொள்கலன்களில் இலங்கை துறைமுகங்களுக்கு இவை வருகின்றன. அவற்றில் உள்ள உணவுப் பொருட்களை தாங்கி வரும் கொள்கலன்களை இலங்கை சுங்கப்பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்துகின்றன. தர கட்டுப்பாடு பரிசோதனைக்கு உட்படுத்திய பின் நுகர்வோருக்காக சந்தைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் சுங்க பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன. அதுபோலவே இந்த தரச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியாத கொள்கலன்கள் சுங்க பிரிவினரால் சீல் வைக்கப்படும் என்பதான தகவலையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட 74 கொள்கலன் தர கட்டுப்பாட்டு பரிசோதனையில் மனித பாவனைக்கு உதவாத பொருட்கள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டு சீல் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க. தொடர்பில் உள்ளக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை திருப்பி அனுப்புதல் மற்றும் அழித்தல் போன்ற நடவடிக்கைகளை சுங்க கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இவ்வகையான அநேகமான நாடுகளில் இந்த வகையான இவை இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்கள் இன்னும் பல செய்திகள் தொடர்பாக தொடர்ந்தும் பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர். நாங்கள் மற்றொரு விடயம் தொடர்பில் ஆராயவிருக்கிறோம். குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற செய்திகள் தொடர்பில் எங்கள் அவதானம் செலுத்தப்படவிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவினுடைய கருத்து பின்வருமாறு அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியும் பிரதமரும் வார்த்தை தவறிவிட்டனர் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த திருடர்களை பிடிப்பது தொடர்பாகவே ஜனாதிபதியும் பிரதமரும் வார்த்தை தவறிவிட்டனர் என்பதாக அவருடைய கருத்து மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தியை பின்வருமாறு அமைந்திருக்கிறது. யார் அந்த 118 பேர்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாடுகிறார் ரஞ்சன் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிற சிங்கள நாளேடுகளிலும் இந்த பத்திரிகை செய்தியை அவதானிக்கக்கூடியதாக. இது உண்மையான செய்தியை அர்ஜுன ரணதுங்க தெரிவித்திருப்பது. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என்ற ஒரு பாடல் இருக்கிறது. எனவே அவருடைய கருத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட செய்தியை வாசிக்கின்ற பொழுது அந்த ஞாபகம்தான் வருகிறது. எனவே இந்த நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்குறுதியை மீறுகின்ற செயல் அல்லது நம்பிக்கையினூடாக ஏமாற்றப்படுகின்ற ஒரு நடவடிக்கை செய்துவிட்டார்கள் என்பதை இந்த புகைப்படத்தை நன்றாக உற்று பார்த்தால் தெரியும். அர்ஜுன ரணதுங்க அவர்கள் எந்தளவு தூரம் விரக்தி அடைந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு இந்த தாடி என்பது அழகானது தான். ஆனாலும் அவர் சில வழிகளில் முழுமையாக முகச்சவரம் செய்தவராக வந்து காட்சியளிப்பார். அந்த நேரம் மகிழ்ச்சியானதாக இருப்பார். இந்த புகைப்படத்தை பாருங்கள், அதைவிட அதிகளவான தாடியோடு அவர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது ஏற்பட்டிருக்கிற விரக்தி. சாதாரணமாக சில பிழைகள் தவறுகள் இருந்தாலும் அவருடைய அந்த இருபொருள் விடயம் தொடர்பிலான சில சர்ச்சைகள் இருந்தாலும் ஊழல் தொடர்பிலான விடயங்களில் கொஞ்சம் தெளிவானவராகவே செயற்பட்டு வருகிறார். எனவே ஜனாதிபதியும் பிரதமரும் சொன்னதை செய்யவில்லை என்கிற மனாதங்கம் அவருக்கு இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தில் தேசிய அரசாங்கத்தை பாதுகாக்கவும் இந்த கொள்கைகளை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாக இருந்தது. தவிர இவர்கள் சில விடயங்களை செய்வதில் இழுத்தடிப்புகள் ஏற்பட்டுவிட்டன என்பது வருந்தத்தக்கதாகவே இருக்கிறது. ஆனாலும் அரசாங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பயணத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த திருடர்களை பிடிக்கின்ற விடயத்தில் இவர்கள் தவறு செய்துவிட்டார்கள். நல்லவர்கள் இப்பொழுது திருடர்களாகிவிட்டார்கள், திருடர்கள் இப்பொழுது நல்லவர்களாகிவிட்டார்கள் என்னும் அடிப்படையில் அர்ஜுன ரணதுங்க இவ்வாறு தன்னுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கனுடைய கருத்து இவ்வாறு இருக்கிற சூழ்நிலையில் විරුද්ධ කෙනෙක්. නමුත් ඒකේ හොඳ දේවලුත් තියෙනවා නරක දේවලුත් තියෙනවා. ඉතින් වෙලා තියෙන්නේ මම දැකපු දේ තමයි මේ විධායක ජනාධිපති ක්‍රමය බාරගත්ත කෙනා වැරදි පුද්ගලයෙක් වුණාම ඒක අනවශ්‍ය විදියට පාලනය කරන්න පුළුවන්. அதே நேரத்தில் அர்ஜுன ரணதுங்க இப்பொழுது தெரிவித்த கருத்துக்களில் மிக முக்கியமானதாக இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது. அது அந்த கதாபாத்திரத்தை யார் செய்கிறார்கள், அதன் கதாநாயகனாக யார் இருக்கிறார் என்பதை பொறுத்தே அது மாற்றமடைகிறது. அவர் நல்லவராக இருக்கிறாரா கெட்டவராக மாறுகிறாரா என்பதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறும் என்பது அவருடைய கருத்து. அதற்கு அடுத்தபடியாக இந்த நிலையில் 118 பேர் எனும் ஒரு சர்ச்சைக்குரிய பெயர் பட்டியல் ஒன்று பெயரிடப்படுகிறது. எனவே ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற பிணை விவகாரம் தொடர்பிலான அந்த விசாரணை அறிக்கையில் இந்த 118 பேருடைய பேர் இருப்பதாகவும், எனவே அதன் அறிக்கை இப்போது வெளியிடப்படவில்லை, அந்த 118 பேருடைய பெயரை வெளிப்படுத்துங்கள் என்பதுதான் இப்பொழுதோ அனைவரும் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. அதாவது தயாசிரி ஜெயசேகரவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள், இதற்கு ஆதரவானவர்கள் என்கிற நிலைப்பாடு. இது பற்றி கருத்து கூறாமல் இருந்தால் அவர்கள் காசு வாங்கியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். உண்மையில் நாங்கள் ஏற்கனவே திட்டத்தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இந்த பிணைமுறி சர்ச்சை என்பதே 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலை மையமாக வைத்ததுதான். அப்பொழுது இருந்த நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி பின்தங்கியிருந்தது. எனவே அந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான பணத்தை எவ்வாறு திரட்டுவது என்பதில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை இது தவிர வேறு எந்த விடயமும் அல்ல. இதனூடாகத்தான் இதே ஒரு பெரும் பிரச்சனையாக ஒரு திருட்டாக மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஒரு சிலர் புகுந்து தங்களுக்கு வேண்டியவாறு இதனை நகர்த்தி இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே 118 பேருடைய பட்டியல் இந்த ஆஸ்டின் பெர்னாண்டோ ஜனாதிபதி செயலாளரிடம் இருப்பதாகத்தான் இவர்கள் கருத்து கூறுகிறார்கள். எனவே என்னிடம் இருந்தால் நான் வழங்காமல் இருப்பேனா? நான் அது பற்றி நான் தேடித்தான் பார்க்க வேண்டும், நான் தேடி பார்த்துவிட்டு 2 நாட்களில் சொல்கிறேன் என்று ஆஸ்டின் பெர்னாண்டோ கூறிவிட்டார். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு இதனை தேடி பார்க்க சொன்னது ஜனாதிபதியாம் என்று அவர் கூறியது உண்மையில் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த காலங்களில் என்னென்ன இடம்பெற்றது என்பதை பற்றியெல்லாம் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டிருக்கிறாராம். முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வாகனங்களை வழங்கியது யார், அதாவது குண்டு துளைக்காத வாகனங்கள், அதே நேரத்தில் உலங்கு வானூர்திகளை வழங்கியது யார், சிறந்து ராஜபக்சவை காப்பாற்றியது யார் போன்ற பல தகவல்கள் அவரிடம் கூறப்பட்டிருப்பதாகவும், இந்த பிணைமுறை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இன்னும் தெரியப்படுத்தப்படாத சில காரணிகளை தனக்கு தெரிந்திருப்பதாகவும், தேவைப்படுகின்ற பட்சத்தில் அதனை தான் வெளிப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பதானது அடுத்த தேர்தலில் மிக முக்கியமாக இந்த விடயங்கள் ஒரு கருப்பொருளாக மாறப்போகின்றன. அதாவது முன்னாள் ஆட்சியாளர்களுடைய விடயங்கள் மாறி கடந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு நடந்தது என்பது தெரியும். இப்பொழுது இந்நாள் ஆட்சியாளர்களுடைய விடயங்களை ஒருவருக்கொருவர் இப்போ கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அந்தளவு தூரம் இருந்ததென்றால் ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் என்னவெல்லாம் பேசப் போகிறாரோ தெரியவில்லை. இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி எப்படி முகம் கொடுக்கப் போகிறது என்பதும் தெரியவில்லை. ஒரு சில வழிகளில் ஒன்றிணைந்து தான் பயணிக்கிறார்களா என்பதும் தெரியவில்லை. எனவே அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆனாலும் இந்த கருத்துக்கள் என்பது மக்களை ஆச்சரியமடை செய்கின்ற விடயங்களாகவே நிச்சயமாக இருக்கப் போகிறது. எனவே அந்த 118 பேரில் ஒருவருடைய பேர் வெளிவந்திருக்கிறது. இதில் அமைச்சர்கள் மட்டுமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, விக்கிகளும் இருக்கிறார்கள், ஊடகங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பட்டியல் வெளியே வந்தால் இன்னும் எத்தனை பேர் வெளியே வரப்போகிறார் என்பது தெரிந்துவிடும். இந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு விடயத்தை உறுதி சொல்லி இருக்கிறது. அது என்னவென்றால், முடிந்தால் ஜனாதிபதியினுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, பிரதமருடைய கட்சியாக இருந்தாலும் சரி, முன்னாள் ஜனாதிபதியினுடைய கட்சியாளராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தரப்பிலிருந்து ஒருவரும் இல்லை என்று உங்களுக்கு கைகளை உயர்த்தி கூற முடியுமா? எங்களுடைய கைகள் எப்போதும் சுத்தமானது, ஜேவிபி உறுப்பினர்கள் எவரும் இதில் பங்கெடுத்திருக்க மாட்டார்கள் என்பதை நான் அடித்து வலியுறுத்தி கூறுகிறேன் என்று மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விடயங்கள் முக்கியமானதாக இருக்கிற நிலையில் மிக முக்கியமாக இந்த விடயங்கள் முக்கியமானதாக பேசப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கருத்தும் மிக முக்கியமாக கடந்த காலங்களில் இந்த ஊழல் தொடர்பில் அமைந்திருந்தன. எனவே ரஞ்சன் ராமநாயக்கும் இது தொடர்பில் பேசியிருந்தார். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஊழலுக்கு எதிராக கருத்து கூறியவர்களும் இந்த 118 பேரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே முக்கியமான விடயம் இது நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் தொடர்பிலான செய்தி. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் வழங்கப் போகிறோம். பதுளை பகுதியில் இடம்பெற்ற ஒரு செய்தி. இதுவும் ஒரு திருட்டு சம்பவம் தொடர்பான செய்தி தான். இது எவ்வாறான திருடு என்றால், பெண்களுடைய உள்ளாடைகளை திருடுவது. 27 வயதுடைய ஒரு நபர் அதிகளவாக பதுளை பகுதியினுடைய ஹம்பேகமு என்னும் பகுதியில் வசித்திருக்கிற அந்த நபர் பெண்களுடைய உள்ளாடைகள் இப்பொழுது வெளியே காய போட்டிருக்கின்ற நிலையில் மாலை நேரத்தில் இவர்கள் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பி பார்க்கின்ற பொழுது உள்ளாடைகளை காணவில்லை.
இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஒரு வீட்டில் அல்ல, இரு வீட்டில் அல்ல, பல வீடுகளில் இந்த திருட்டு சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. எனவே அனைவருக்கும் ஒரு பெரும் குழப்பமாக மாறிய நிலையில் இதனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையில் தான் அந்த பகுதியிலே இருந்த ஒரு இளைஞன் என்ன செய்திருக்கிறான், இதற்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று. இதனை கண்டறிவதற்கு இப்போது இலகுவான வழிமுறை என்ன? இப்பொழுது இந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது. எனவே அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் சிசிடிவி கேமராவை பொருத்துவிட்டு நல்ல அழகான வண்ணமயமான உள்ளாடைகளை எல்லாம் அவன் காயப்போட்டு போயிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சந்தேக நபர் அந்த உள்ளாடைகளை எடுக்க வந்திருப்பதை பின்னர் அவன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றதற்கு பிறகு மாலை நேரம் வந்து சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்து பார்த்த சந்தர்ப்பத்தில் அது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த கண்டறியப்பட்ட விடயங்கள் ஊடாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கடைசியில் அவர் இப்பொழுது அவரை கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் அவர் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில், அதற்கு அடுத்ததாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணியில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவரை கொஞ்சம் இந்த மனோதத்துவ நிபுணரிடம் கொண்டு சென்று அவருடைய இதை கொஞ்சம் பரிசோதியுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது வேறு திருட்டு, இது வேறு திருட்டு, இவ்வாறு அமைந்திருக்கிற நிலையில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அதாவது குஷிகர்மிய பரணத்தனட்ட கெனியன்ன கோட்டி தகயாக் எனும் அடிப்படையில் அந்த செய்தி காணப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ராஜகிரியில் அழகான ஒரு மாளிகை போன்று தெரிகிற ஒரு இடது பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடம் தான் விவசாய அமைச்சனுடைய அல்லது கமநல சேவைகள் அமைச்சனுடைய கட்டடமாக இருந்து வருகிற நிலையில் இதற்காக மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி அல்லது 2,37,00,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. வாடகை பணமாக மாத்திரம். இது ஒரு பிரபலமான நடிகைக்கு சொந்தமான கட்டடம். இது பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீதும் இது தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இப்பொழுது அந்த இடத்திலிருந்து மாறி இந்த பத்திரமுல்லையில் இருக்கின்ற இந்த விவசாய அந்த கேந்திர நிலையத்தில் இருந்த முக்கியமான அந்த மாளிகையினை இப்பொழுது திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடற்படைக்கு இது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை அந்த இடத்துக்கு மாற்றி செல்வதற்கு அதற்காக இப்பொழுது 10 கோடி செலவிடப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த புதிய கட்டடத்தை இப்போதே கைவிட்டு விட முடியாது. 2 வருடங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அடுத்த மார்ச் மாதம் தான் அது முடிவடைய இருக்கிறது. எனவே மார்ச் மாதம் வரையிலும் அந்த பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வீண் விரயம் என்பது கடந்த அரசாங்கத்தில் மாத்திரமல்ல, இந்த அரசாங்கத்திலும் இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பிரதமருடைய யாழ் விஜயம் தொடர்பான செய்திகளை அவதானிக்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் பின்வருமாறு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் நகரில் பிரதமர் சென்ற விடுதி மீது கல்வீச்சு என்பதாக இந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் நகரில் ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள விடுதி ஒன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது குழுவினர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு விருந்து பிரசாரத்துக்கு சென்ற பொழுது விடுதியின் வெளிப்புறத்தில் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகளை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் மற்றும் அவருடன் முக்கியஸ்தர்கள் பலர் இந்த விடுதிக்கு இரவு உணவுக்காக சென்ற வேளைதான் விடுதியின் சுற்றடலில் விசிற அதிரடிப்படையினரும் போலீசாரும் பாதுகாப்பு காவலில் இருந்திருக்கிறார்கள். எனினும் கூட இத்தனை பாதுகாப்புகளை மீறி இந்த கல்வீச்சு இடம்பெற்றிருப்பதான தகவலாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இந்த கல்வீச்சில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவித்த யாழ்ப்பாண போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மின்சாரம் தடைப்பட்ட நேரம்தான் இந்த கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அல்லது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதா என போலீசார் தற்பொழுது பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய நாளேடுகளின் கேலி சித்திரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தலாம். முதலாவதாக தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் இவ்வாறு அமைகிறது. இப்பொழுது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஒரு பாதுகாப்புடன் கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குடைக்கு கீழே அவர்கள் மழையல்ல, வெள்ளமல்ல, ஊழல் மோசடிகள் என்ற எந்த விதமான இது வந்தாலும் அவர்களால் அது பாதுகாக்கப்படுவதாக இருக்கிறது. அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர்கள் மீது சேறு பூசப்படுகிறது அல்லது அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த கேலி சித்திரமானது டிபி ஏக்கநாயக்கவினை மையமாக வைத்து வரையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் இந்த டின்மீன்களில் புழுக்கள் இருந்ததாக கூறப்பட்ட விடயம் தொடர்பிலான ஒரு கேலி சித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது மீன்களுக்கு பதிலாக புழுக்கள் தான் டின்மீன்களில் வந்து கொண்டிருக்கின்றன. லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் 20வது திருத்தம் எனும் தீபத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது மக்கள் விடுதலை முன்னணி முன்னே செல்ல, அதே நேரத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய ஆவியும் அங்கே வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மேஜிக் வீரராக ஒருவர் காட்டப்பட்டிருக்கிறார். அவர்தான் யார் என்று தெரியவில்லை. எனவே இந்த 20வது திருத்தம் எனும் போற்றில் ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கேலி சித்திரம் சித்தரித்து காட்டுகிறது. அடுத்ததாக லங்காதீப சுவாரிஸ் கேலி சித்திரம்.
அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரிஸ் கேலி சித்திரமாக அமைந்திருப்பது நல்லதொரு கேலி சித்திரமாக இருக்கிறது மூர்த்தி கண்ணா. அந்த கேலி சித்திரத்தில் மிக முக்கியமாக ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அலோசியஸிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிற இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படியானது என்று கேட்டதற்கு அது ஒரு தேங்காய் சிரட்டை துண்டை போன்றது என்று சொல்லியிருக்கிறார் தயசிரி ஜெயசேகர. பொதுமகன் கேட்கிறார், இப்படியான எத்தனை தேங்காய் சிரட்டைகள் உங்களுக்கு கிடைத்தன தேர்தல் காலத்தில் என்று. இறுதியாக திவைன பத்திரிகையுடைய கேலி சித்திரம். திவனபத்திரினுடைய கேலி சித்திரம் இது ரஞ்சித் சொய்சா போன்றும் இருக்கிறது. அவர் மேர்வின் சில்வாவினுடைய வழியை பின்பற்றி முன்னே நடப்பதாக, அவருடைய பாதங்களை அடியொற்றி நடப்பதாகவே இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அவர் கொஞ்சம் சண்டித்தனமானவராகத்தான் இந்த பொது எதிரணி பக்கம் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலுடன் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு விளக்கங்களை வழங்கி இர்ஃபான், உங்களுக்கு நன்றி. நன்றி மூர்த்திகண்ணன். வணக்கம்.